இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் சூர்யா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆதி பாரதி கிட்ட சொல்றாங்க. பாரதிக்கு அதிர்ச்சியில தூக்கி போடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஆதிக்கு தானே பழசு மறந்தது. அவருக்கு ஒரு வேளை நினைவு வந்திருக்குமா? இந்த சூர்யா ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஆனா அது யார் அனுப்பிச்ச ஆளுன்னு தான் ஒன்றும் புரியல. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாரதிக்கும் சந்தேகம் இருக்கு. ஆனா ஆதி சொல்றாரு, பாரதி நீங்க பழச மறந்துருப்பீங்கன்னு தான் சூர்யா பழசையெல்லாம் ஞாபகம் வர்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணணுங்கிறாங்க. பாட்டி லட்சுமி அம்மாட்ட சொல்றாங்க, ஆமா இவனை மறந்துட்டு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப என்னடான்னா பாரதிக்கு ஞாபகம் வர்றதுக்காக இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கானே. கடவுளே எங்களை ரொம்பவே சோதிக்கிறியே, இதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு எங்க தலையெழுத்து. என்ன செய்யறது லட்சுமி, நீ என்ன நினைக்கிறீங்கிறாங்க. நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, நமக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமே. தெரிஞ்சே இந்த சூர்யா யாரோ செய்து தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இப்படி செய்யறதுனால ஆதிக்கே ஞாபகம் வந்தா கூட சந்தோஷம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூர்யா பாரதி கிட்ட சொல்றாங்க, பாரதி நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீயும் நானும் எப்படியெல்லாம் லவ் பண்ணணும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீ என்னை மறப்பின்னு நான் நினச்சி பார்க்கல. அதுதான் சொன்னார். சரி நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக என்னெல்லாம் விஷயங்கள் செஞ்சீங்களோ அதெல்லாம் ஏதாவது ஒன்று நீங்கள் அவன் ஞாபகம் வர மாதிரி செய்யுங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன்னு சொல்கிறாங்க சூர்யா. ஓஹோ, எல்லாமே ஆதி கொடுத்த ஐடியா தானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பாரதி. இந்த பக்கம் மித்ரா நினைக்கிறாங்க, ஐயோ ஆதியே இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காருனா இந்த மாதிரி எல்லாம் ஆதியும் பாரதியும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்த நாட்களை ஒருவேளை ஆதிக்கு ஞாபகம் வந்துட்டா என்ன செய்கிறது? இது அவருக்கு வரக்கூடாது. ஏதாவது பேசி அப்படியே மாற்றி விடணும்னு நினச்சிக்கிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க சூர்யா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறத விட நீங்களும் பாரதியும் எங்கெல்லாம் போய் வந்தீங்களோ அங்கெல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாரதியை கூட்டிட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதி மித்ராவை பார்த்துட்டு, ஓஹோ ஆதிக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா என்னை ஏத்துக்குவார்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேச்ச திருப்பி விடுறியா? விட மாட்டேன், நீ செஞ்ச ஏற்பாடுதான்ங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது எப்படி டைவர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாரதி. மித்ராவும் இந்த பிராடு சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி எல்லாம் வேலை பார்த்திருக்காங்கன்னு பாரதி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பாரடி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஆதிக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அந்த அன்னைக்கு இந்த பாரதி யாருங்கிறத நான் காற்று இரடின்னு நினைக்கிறாங்க பாரதி. சூர்யா மித்ரா கிட்ட சொல்றாங்க, மித்ரா நீங்க கொடுத்த ஐடியா சூப்பர் ஐடியா. இப்பவே நான் பாரதியை எங்கெல்லாம் நாங்க போனோமோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சொல்றாங்க, ஏ தம்பி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் கூட சேர்ந்து வாழ இஷ்டமில்லைன்னு என் பேத்தி சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடானா அவளை வெளியில கூட்டிட்டு போறேன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு நீ எதோ சொல்லி இப்படி பெணாத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்க முடியாதான்னு பாட்டி திட்டுறாங்க. அட என்ன பாட்டி, அவதான் கோவமா இருக்கான்னு நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாரதிக்கு கோவம் தனியணும்னா நாங்க வெளியில போயிட்டு வந்ததான் நல்லது. அதுவும் தவிர தமிழுக்காகவும் ஆதித்யாவுக்காகவும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தானே நல்லதுங்கிறாங்க சூர்யா. பாரதி அக்கா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரோட வெளியில போனீங்கன்னா நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறாங்க அபி. இதை பாரு அபி, என்ன விஷயம்னே தெரியாம எல்லாரும் திரும்ப திரும்ப அவங்கோட பேசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் யாருங்கிறது எனக்கு தெரியாது. தெரியாத ஒருத்தவங்க கூட போன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்ங்கிறாங்க பாரதி. மீனாட்சியோட அம்மா சொல்றாங்க, இதை பார் பாரதி, நீ சூர்யா தம்பியோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டேன். மறதி ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு சரியான வழி கிடைச்சிருக்குன்னா அதுபடி நம்ம போய்த்தானே ஆகணும். நீ ஏன் இதை பிரச்சனையாவே நினைச்சிட்டு இருக்க? நீ சூர்யா தம்பியோட கிளம்புறதா நல்லதுங்கிறாங்க பாரதி. மித்ரா செஞ்சது சரியான ஐடியா தான். நீங்க பழசையெல்லாம் மறந்துட்டீங்க. சூர்யா கூட நீங்க பழைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர சான்சஸ் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கங்கிறாங்க ஆதி. இதை பாருங்க ஆதி, எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, நான் தான் அவன் பொண்டாட்டி புருஷன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் நம்புறீங்க, ஆனா நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, பழைய ஞாபகம் எனக்கு எதுவுமே மறக்கல. இவன் யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் நீங்க கேட்குற மாதிரி தெரியல. மித்ரா, எங்க விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. எங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியும். இது என்னோட வாழ்க்கை, எப்படி டிசைட் பண்ணி வாழணுங்கிறது எனக்கு தெரியும். ஆளுக்கு நீங்களா ஒரு முடிவு எடுத்து இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பாரதி. அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. ஆதி மட்டும் தான் நிக்கிறாங்க. ஆதி கிட்ட மித்ரா சொல்றாங்க, இதை பாருங்க ஆதி, பாரதி இவர் கூட போறதுக்கு சங்கடப்பட்டு இருக்காங்க. இது இப்படியே நம்ம விடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் காதலிச்ச போது அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போனா பாரதிக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு ஐடியாவை சூர்யாவுக்கு கொடுத்தேங்கிறாங்க ஆதி. பாரதி கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா பாரதி கேட்பாங்கன்னு சொல்றாங்க மித்ரா. பாரதிக்கு இதுல இஷ்டம் இல்லாத போது நாம எப்படி அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தி நான் போய் எடுத்து பேசட்டும்? பாரதிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நம்ம பேசாம விட்டுறதே நல்லதுங்கிறாங்க ஆதி. ஐயோ என்ன அது, நீங்களே இப்படி சொல்லி என்ன செய்யறது? அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ சண்டை. ஆனா நம்ம தானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். இப்ப இருக்கிற நிலவரப்படி நம்ம சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணா தான் பாரதியோட மனசு கொஞ்சமாச்சும் மாறும்னு சொல்லிட்டு இருக்காங்க மித்ரா. மித்ரா, என்னதான் ஆக்சிடென்ட் ஆனாலும் வாழ்க்கையில ஒருத்தரை மட்டும் மறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க என்ன? எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ஆதி. ஐயோ ஆதி, நீங்க போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அதான் பாரதி சூர்யாவை மறந்துட்டாங்க. இப்பதான் பழைய நினைவுக்கு கொண்டு வரத்தானே ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து வச்சிடலாம். அதுக்கான குறிக்கோளையும் நீங்க இருக்கணும். நீங்க அதை இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்கங்கிறாங்க மித்ரா.
பாரதி ரூமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மித்ரா தான். அவள் தான் இப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அதுவும் ஆதி வச்சே பேசிகிட்டு இருக்கா பாத்தியா, அவனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தான்ங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேங்கிறாங்க பாரதி. நினச்சிட்டு இருக்கிற பாரதியை பார்த்து பாட்டி கேட்குறாங்க, ஏண்டி பாரதி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சட்டை பண்ணிக்காமல் இருந்தால் என்னடி அர்த்தங்கிறாங்க. பாட்டி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் என்ன பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க. ஆமாடி, நான் பேசுனா உனக்கு தொந்தரவாக தான் இருக்கும். சரி, நீயே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. மித்ரா ஆதியை பாரதி ரூமுக்கு போய் நீங்க பேசுங்க, கண்டிப்பா பாரதி கேட்பாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆதி வந்து கதவை தட்டுனதும் சூர்யா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன்னு பாரதி பயந்துடுறாங்க. என்ன பாரதி, அவனுக்கண்டு எதுக்காக பயப்படணும்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு வா போ. எதுக்கு எடுத்தாலும் உண்மையை மறைச்சு மறைச்சு இப்படி பயந்துட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமாங்கிறாங்க பாட்டி. பாரதி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. வந்திருப்பாங்க போல இருக்கு, போய் என்னன்னு பதில் சொல்லுங்கிறாங்க. இல்லை பாட்டி, திரும்ப திரும்ப இதையே தான் பேச போறாங்க, எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுதுங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி, ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு துடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் பாரதியும் லட்சுமி அம்மாவும் துடிச்சு போயிடறாங்க. ஐயோ பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போறாங்க. அடிப்போடி, இப்படி நெஞ்சு வலிக்குதுன்னு போய் சொல்லி ட்ராமா பண்ணி போகாமல் தடுத்து நிறுத்து, இல்லைன்னா அவங்க கூட நீ ஊர் சுற்ற போக வேண்டியதாக இருக்கும். எப்படி உன்னோட ஐடியாங்கிறாங்க. ஐயோ பாட்டி, ஒரு நிமிஷம் எங்களை எல்லாத்தையும் கலக்க வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு பாரதி சிரிக்கிறாங்க. ஏ பாரதி, அவங்களுக்கு தான் நடிக்க தெரியுமா என்ன? போய் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ட்ராமா பண்ணு, அவங்க எல்லாரும் நம்புற மாதிரி நடிங்கிறாங்க. சரி பாட்டி, படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாரதி லட்சுமி எல்லாரும் வெளியில் வராங்க. பாரதி ஓடி கதவை திறக்கிறாங்க. ஆதி ஓடி வந்ததும் ஐயோ பாட்டிக்கு என்னாச்சுங்கிறாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அப்படியே படுத்துட்டாங்கிறாங்க. அப்படியே மனோ சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணடாங்கிறாங்க. மனோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டர் அம்மா வந்து பாட்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது, பாட்டிக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ லட்சுமி அம்மா சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இப்படி திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி மனோவை பார்த்து எல்லாம் ட்ராமாடா, நீ நம்பிடாதேங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. லட்சுமி அம்மா டாக்டர் கிட்ட சொல்றாங்க, எங்க அத்தை தான் எனக்கு எல்லாமே, அவங்களை எப்படியாச்சும் நீங்க காப்பாற்றி கொடுங்க டாக்டர், திடீர்னு இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. டாக்டர் அம்மா பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, வேணா அவங்க 2 நாள் ரெஸ்ட்ல இருக்கட்டும், கூட பத்திரமா பார்த்துக்கோங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நார்மலாக தான் இருக்காங்க, ஆனால் பிரச்சனை எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடி பாவி, ஏதாவது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி காசை பிடிங்கிட்டு போக வேண்டியதானே, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாட்டி. சரி, பாட்டிக்கு பாதுகாப்பா நான் வேணா நர்ஸ் அனுப்பட்டுமான்னு டாக்டர் அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, பாட்டி கூடவே இருந்து பார்த்துக்குறோங்கிறாங்க பாரதி. வயசானவங்கள நம்ம அப்படியே விட்டுற முடியாது, நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பவும் சூர்யாவுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அடப்பாவி, இங்கேயே நின்றுட்டு இருக்கானே, கண்ணு முழிக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிடுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. சூர்யா ஒரு வழி அங்கேருந்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா அப்பாடா எப்படியோ எல்லாத்தையும் நம்ப வச்சாச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்திரிச்சு உட்கார்றாங்க. உங்க நடிப்பு சூப்பருங்கிறாங்க மனோவா. ஆமா தடிமாடு மாதிரி வளர்ந்து என்ன செய்யறது, எப்படி என்னோட நடிப்பு அப்படின்னு பாட்டி சொல்லும்போது ஆமா பாட்டி சூப்பருங்கிறாங்க பாரதி. இந்த நிலைமை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், நீயா ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா உனக்கு நல்லதுங்கிறாங்க பாட்டி. வெளியூர் போறதுக்கான ஏற்பாடு சுதாகர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதித்யா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆமா, மித்ராவுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யறதுல அதுல சந்தோஷம் தான் பண்ணணும். மித்ராவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. மித்ரா ரொம்ப டேலண்ட் உள்ளவங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் டேலண்ட் உள்ளவ தான். ஆனால் பாரதி எப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்போ இருந்தே அவள் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டா. இந்த பாரதினால தான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டுக்கு போகாமல் விட்டுட்டா மித்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சுதாகர். அப்போ ஆதி கேட்குறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஞாபகமாக அப்படியே பேசாமல் இருந்துட்டீங்களே, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, மித்ராவையும் உங்களை இந்த யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாங்க. அப்போ மீனா அவள் காப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சுதாகர். என்னது, மீனா வீட்டில் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு சுதாகர் ஃபோன் பண்ணுறாங்க. நான் சிவன் ராத்திரிக்கு கோயிலுக்கு வந்திருக்கேங்க, காலையிலேயே உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் சொன்னதை காதுலையும் கேட்கல கண்ணலையும் பார்க்கல, நான் என்ன செய்யட்டும், நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அம்மா கூட வந்திருக்கேங்கிறாங்க மீனாட்சி. அங்கே பாரதி தான் ஆதிக்கும் சுதாகருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இதை பார் பாரதி, இன்னைக்கு சிவன் ராத்திரி, நம்ம வீடாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் கேட்க வேண்டியதில்லை, அந்த சிவராத்திரி பூஜையை நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ சுதாகர் வீட்டில் தங்கியிருக்கிறதுனால நம்ம சுதாகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணுங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி, இந்த விஷயத்தை பற்றி நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க பாரதி. சுதாகர்கிட்ட போய் சிவன் ராத்திரி இந்த பூஜையை இந்த வீட்டில் செய்யலான்னு நாங்கள் நினைக்கிறோங்கிறாங்க. அது அவங்க சொல்ல விடாமையே சுதாகர் சொல்கிறாங்க, இதை பாருங்க பாரதி, இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போ இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, நான் உங்ககிட்ட என்னத்தை சொல்கிறது. மீனா எதுக்கு கோயிலுக்கு போயிருக்கா தெரியுமா, இந்த மாதிரி பூஜையெல்லாம் வீட்டில் வச்சா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவள் கோயிலுக்கு போயிருக்கா, நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க சுதாகர் மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொன்னதுக்கப்புறம் ஆதி பாரதி கிட்ட, ஆமாம் சிவன் ராத்திரி பூஜைனா எப்படி செய்வீங்கன்னு கேட்குறாங்க. சிவனையும் நடராஜரையும் சிலையாக வச்சு வில்வ தலையாலையும் பூவாலையும் நாங்கள் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அபிஷேகமும் பண்ணுவோம், 4 கால பூஜையும் வச்சுருப்போம், காலையில் குளிச்சுக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்குவோம், நைட் ஃபுல்லாக நாங்கள் தூங்காமல் இருப்போங்கிறாங்க பாரதி. ஓ அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சிவன் ராத்திரி பூஜை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது எப்படி நடக்குங்கிறத நான் இது வரைக்கும்
பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்கிறாங்க. இது கேட்ட சுதாகர், இங்கே பாருங்க அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா அதுலையெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் காட்டாதீங்கிறாங்க சுதாகர் பாரதி ஏதோ ஆசையாக கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு நம்ம சரின்ட்டு போக வேண்டியதானே? நீங்கள் இதுக்கு சரின்னு சொல்லுங்கள், அவங்க பூஜையை வச்சுக்கிட்டுங்கிறாங்க பாரதி இந்த பூஜையை சந்தோஷமாக பண்ணட்டும், நீங்கள் சரின்னு சொல்லுங்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர் மறுக்கவும் முடியாமல் சரின்னு சொல்லவும் முடியாமல் என்னமோ பண்ணுங்கன்ட்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை சூர்யா கேட்டுட்டு, ஓஹோ இன்னைக்கு சிவன் ராத்திரி பூஜை வைக்க போறீங்களா, எப்படி நான் அஸ்த போகிறேன் பாருன்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பாரதி, பாட்டி, லட்சுமி 3 பேரும் சிவன் ராத்திரி பூஜைக்கு தேவையான லிஸ்டெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது கரெக்டாக சூர்யா தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா என்னது அப்படின்னு லட்சுமி அம்மா கேட்கும்போது, அட இந்த பொருளெல்லாம் தானே நீங்கள் கடைக்கு வாங்குறதுக்கு போக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க சூர்யா. இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் உனக்கு கேட்டனாங்கிறாங்க பாரதி. என்ன பாரதி நீ சொல்லித்தான் நான் வாங்கிட்டு வரணுமா என்ன? இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு எனக்கே தெரியாதா? ஆதி சார்கிட்டயும் சுதாகர்கிட்டயும் நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதான் நானா போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க சூர்யா. பாரடா அதிக பிரசிங் தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்கிறாங்க பாரதி. அங்க ஆதி வந்து நிக்கிறாங்க. சூர்யா பார்க்காத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. பாரதி ஆதியை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சூர்யாவை எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. இத பார் பாரதி, நீயும் நானும் சேர்ந்து சிவராத்திரி பூஜையை எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடி இருக்கோம், அதெல்லாம் எனக்கு என்ன மறந்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஆதி சூர்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஆதி நம்புற மாதிரியே இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பாரதி சூர்யா மேல சரியான கட்டும் கோவத்துல இருக்காங்க. இந்த சிவன் ராத்திரி பூஜையில இன்னும் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, அநேகமா ஆதிக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுய நினைவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.